வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் செடிகள் இந்த அளவுக்கு சிறப்பான வளர்ச்சிக்கு நான் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறேன்னு பார்க்கலாங்க. செடிகள் பூச்செடி, காய்கறி செடி இனிமேல் ஆடிப்பட்டத்துக்கு இனிமேல் தாங்க போடணும். ஏற்கனவே தைப்பட்டத்தில் போட்ட கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி இது மட்டும்தாங்க இருக்குது. இப்போது இந்த செடிகளோட வளர்ச்சி இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிறதுக்கு என்னென்ன உரங்கள், அது எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க. உரங்கள் நான் காசு கொடுத்து வெளியில் வாங்குறதே இல்லைங்க. ஆரம்பத்தில் நம்ம மாடி தோட்டம் முதல்ல போடும்போது உரங்கள், விதைகள், மண் எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம விலைக்கு வாங்கினாலும் அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. செடிகளுக்கு உரங்கள் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற உணவுப் பொருட்களை வச்சே நம்ம நிறையா உரங்கள் தயாரிக்கலாங்க. காய்கறி கழிவு உரம், அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, நம்ம வாழைப்பழ தோல் கரைசல், மறுபடி எந்த பழங்கள் நம்ம வேஸ்ட்டாக போனாலும் அந்த பழங்களையும் மிக்சியில் அடித்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாங்க. அப்புறம் ஆட்டு உரம், மாட்டு உரம் நம்ம பக்கத்தில் மாடு வச்சுருக்கிறவங்க கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க. 1 சாக்கு 2 சாக்குன்னா விலைக்கும் கொஞ்சம் கம்மியான விலைக்கும் கொடுப்பாங்க, இல்லை சும்மாவேவும் கொடுப்பாங்க. அதுகளையும் வாங்கி செடிகளுக்கு அது மண்கலவை போடும்போது நம்ம முதல் முறையாக பயன்படுத்திட்டோம்னா அது நீண்ட நாள் நல்லா அதுக்கு சத்து கொடுக்குங்க. மற்ற உரங்கள் நம்ம மீன் கழிவு, அதுக்கு நம்ம சர்க்கரையை மட்டும் விலைக்கு வாங்கினா போதுங்க. மற்றபடி நம்ம மீன் கழிவு நம்ம சமையலுக்காக வாங்குகிற கழிவே போதும். அதே மாதிரி வாழைப்பழ கரைசலும் நம்ம வேஸ்ட்டாக போகிற பழங்கள், கனிஞ்ச வாழைப்பழங்களை வச்சு தான் வாழைப்பழ கரைசலும் தயாரிப்போம். இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம வீட்டிலையே வீணாக போன பொருட்களை வச்சே நாம் செடிகளுக்கு உரங்களாக கொடுக்கலாங்க. அந்த உரங்களை கொடுத்து தான் நான் என் மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு செடிகள் சிறப்பாக இருக்குதுங்க. மாதுளம்பழ மரம் நாட்டு மரங்கிறதுனால இந்த சீசனுக்கு மட்டும் காய்க்கும். சீசன் இல்லாதப்போ காய்க்காதுங்க. நம்மளுக்கு எப்போவுமே பழம் கொடுத்துட்ருக்கணுன்னா ஒட்டு ரக பழங்களை வாங்கி மாடி தோட்டத்தில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவும் காய் கொடுக்கும், எப்போவும் காய் கொடுத்துட்டே இருக்குங்க. மல்லிகை பூச்செடி அப்படித்தாங்க. இது ஏப்ரல் மேல நிறையா பூ கொடுத்துதுங்க. இப்போ மழை காலங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் பூ கொடுக்குது. நம்ம அதை உருவி விட்டுட்டே இருந்தோம்னா நிறையா பூ கொடுக்குங்க. பச்சை மிளகாய் செடிகளையும் நம்ம வீட்டில் சமையலுக்காக வச்சுருக்கிற விதையவே போட்டு விட்டோம்னாலே அதுவே செடி வந்துடுங்க. அகத்திக்கீரை கடைகளில் அதிகமாக இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் விதை கிடச்சிது, அதை போட்டு விட்டேன். இப்போ செடி ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க. ரோஜா செடி, பன்னீர் ரோஜா செடி, இது இப்போ மழை காலத்தில் நான் பதியம் போட்டதுனால நல்லாவே துளிர் விட்டு வந்துட்டு இருக்குதுங்க. விதைகளும் வெண்டைக்காய், கத்திரிக்காய் விதை இந்த மாதிரியெல்லாம் நம்ம செடி நல்லா காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காய் நல்ல காயாக முத்தினதாக விட்டுட்டோம்னா அதை பழுக்க விட்டு அந்தனோட விதைகளவே எடுத்து நம்ம செடிகள் நடவு செஞ்சுக்கலாங்க. மீண்டும் நம்ம புதுசாக விதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு க்ரோ பேக்கெல்லாம் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம கம்மியான விலைக்கும் கூட தார்பாய் வாங்கி க்ரோ பேக் தைச்சிக்கலாம். தைக்க தெரியல அப்படின்னா அரிசி சாக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதை கூட நம்ம உபயோகப்படுத்தலாங்க. மஞ்சள் செடி நம்ம பொங்கலுக்காக வாங்குகிற அந்த மஞ்சளே போதுங்க. அதையே எடுத்து நம்ம வச்சு விட்டோம்னா அடுத்தடுத்து மஞ்சள் செடி நம்மளுக்கு நிறைய மஞ்சள் கிடைக்குங்க. மாடி தோட்டத்துக்கு நேரம் கொஞ்சமாச்சும் செலவு பண்ணணுங்க. ஏன்னா எல்லா உரமும் நம்ம விலைக்கே வாங்கிட்டு இருந்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காசு போட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கி சமையல் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் நம்ம செலவே இல்லாமல் செய்கிறதுக்காக தாங்க மாடி தோட்டம். முருங்கைக்கீரை விதையிலையும் வருது. இது நான் முருங்கை குச்சி வேறு ஒரு மரத்துலேருந்து உடச்சி கொண்டுட்டு வச்சதுங்கிறதுனால இது நல்லா பெருசாக நல்லா தடிமனாகவே வந்துருச்சுங்க. கீரைகளும் பருப்பு கீரை நம்ம பருப்பில் போட்டு கூட்டு மாதிரியும் செய்யலாங்க. பூச்செடிகளும் அப்படித்தான். நமக்கு என்னென்ன பூச்செடிகள் வேணுமோ பூச்செடிகள் வச்சுக்கலாங்க. மல்லிகை பூச்செடி, முல்லைப்பூச்செடி, என்னுடைய மாடி தோட்டத்தில் இப்போது மல்லிகை பூச்செடியும், முல்லைப்பூச்செடியும், ரோஜா செடி, இவ்வளோ தாங்க அதிகமான பூச்செடிகள். இன்னும் நான் அது வைக்கலை. இந்த கொஞ்சம் செடிகள் தான் இருக்குது. இனி அடுத்தடுத்து நிறையா பூச்செடிகள் வைக்கணுங்க. இந்த ஜாதி முல்லை செடி நான் நாத்தா வாங்கி தாங்க நடவு செஞ்சேன். 6 மாதம் ஆச்சு நடவு செஞ்சு. இப்போ இந்த மழைக்கு சீசன் போல் இருக்குது, நிறையாவே
பூக்குதுங்க. கருவேப்பிலை செடியும் நல்லா டெய்லி நமக்கு சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை தழை கிடைக்குதுங்க. டெய்லி ஒரு கொத்து இதில் நான் ஒழிச்சுக்குவேன். இப்போ வாங்க என்னென்ன உரங்கள்னு பார்க்கலாம். இது காய்கறி கழிவு உரம் முக்கால்வாசி மக்கிடுச்சுங்க. இனி வந்து அடுத்து ஆடிப்பட்டத்துக்கு இதை நான் பயன்படுத்த போகிறேன். மண்கலவையிலையும் போட்டுக்கலாம். இது சாப்பாடு வடித்த கஞ்சிங்க. இதில் வந்து சூப்பரான சத்துக்கள் இருக்குது. இது நாமளே டெய்லி ஒரு டம்ளர் குடித்தா கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றணும். இது வந்து வாழைப்பழ கரைசல் நான் ஏற்கனவே தயாரித்து வச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதையும் 5 நாளைக்கு ஒருக்கா செடிகளுக்கு நான் வந்து பயன்படுத்துவேன். அரிசி பருப்பு கலவர தண்ணி இது நம்மளுக்கு எப்போ கிடைச்சாலும் டெய்லிங்கோட கிடைச்சா கூட ஊற்றலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. சாம்பலுங்க, நம்ம வீட்டில் சாம்பல் கிடைக்கலனா வேஸ்ட்டாக போகிற மாடி தோட்டத்தில் இருக்கிற இலை சருகுகளை காய வச்சு நம்ம எரித்தாலே நம்மளுக்கு சாம்பல் கிடைக்குங்க. இதுவும் சிறந்த உரந்தாங்க. இது ஆட்டு உரம். எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிடைச்சதுனால ஆட்டு உரமும் கொஞ்சம் தொழு உரமும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது மண்கலவையோடு நான் கலந்து மண்கலவை போட்டுட்டேங்க. இனி வந்து நாம் அதிகமாக இது பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. திரவ உரங்களே போதுங்க. அதே மாதிரி வெங்காயம் பூண்டு தோல் இதையும் அரைச்சி நல்லா தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கு உடனடியான சத்துக்கள் கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.